அப்பத்தா கருப்பு கிட்ட சொல்றாங்க, அடே கருப்பு, இந்த தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழாம ஆளுக்கு ஒரு திசையில திரியிறாங்கடா. அந்த புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த வேலை பார்க்குற இடத்துல தமிழ்ச்செல்வி அந்த மினிய பேசுறாங்க. நான் ஏதோ சொல்லி பார்த்து கித்துட்டு வந்திருக்கேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா புள்ளத்தாச்சி பிள்ளை. இவங்கள அப்படியே நம்ம விடக்கூடாது, வா நம்ம அந்த சேதுவை பார்த்து நம்ம பேசுவோம் அப்படின்னு அப்பத்தா கருப்பை கூட்டிக்கிட்டு சேதுவை பாக்குறாங்க. என்ன அப்பத்தா இந்த பக்கம் அப்படின்னு சேது கேக்குறாரு. உடனே அப்பத்தா சொல்றாங்க, அடே என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒரு பக்கமும் தமிழ்ச்செல்வி ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழுங்களே அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், எதுக்கு இங்க இத பேசிக்கிட்டு இருக்க அப்பத்தா, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு, சும்மா இருக்க அப்படின்னா கோயில் இழுக்கு போ, சும்மா வந்துகிட்டு அவ கூட சேர்ந்து வாழு, குடும்ப நடத்துனா சொல்லாத, அவளோட என்னால சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சேது ரொம்பவே கோமா சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன கருப்பு இதெல்லாம் அப்படின்னு அப்பத்தா கருப்பு கிட்ட சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஏய் இந்தாடி தமிழ்ச்செல்வி அப்படின்னு அப்பத்தா கூப்பிடவும், என்னமாச்சு சொல்லுங்க அப்படின்னு தமிழ் வர்றாங்க. ஏய் இங்க பாருடி, நீ சேதுவோட சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. அதெல்லாம் என்னால முடியாது அம்மாச்சி சேர்ந்து வாழ அப்படின்னு தமிழும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தா மனசு உடைஞ்சிடுறாங்க. இவங்கெல்லாம் இப்படி விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. நான் சாக போறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா லெட்டர் எழுதி வச்சிடறாங்க. அப்புறம் அப்பத்தா பேச்சு முச்சு இல்லாம கிடக்கவும் கரெக்டா மோகனா மாத்திரை கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அத்தை என்னதாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பத்தாவோட மேல்கால்லாம் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. எல்லாரும் ஓடியாந்து என்னமாச்சு உனக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்பத்தா பேச்சு முச்சு இல்லாம கிடக்காங்க. அப்பத்தா இறந்துட்டதா நம்ம கருப்பு சொல்லிடுறாரு. ஐயோ அம்மா என்னை விட்டு போயிட்டியம்மா அப்படின்னு ராஜாங்கம் அப்புறம் சாவித்திரி எல்லாம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் ஆயிருது. அப்பத்தாவ காலையில குளிக்க வச்சு அவங்களுக்கு நெத்தி பொட்டு எல்லாம் வச்சு நாடி கட்டெல்லாம் கட்டி இங்கே வெளியில ஒயிலாட்டம் கரகாட்டம் அப்புறம் ஒப்பாறை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சாவு வீட்டுல என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஊர் மக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவ சேர்ல உட்கார வச்சு சுத்தி எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. மோகனா சாவித்திரி எல்லாம் அழுதுகிட்டு இருக்குங்க. இங்க ஈஸ்வரி என்னடி இது கிளடி பொட்டுன்னு போயிருச்சு இப்படி அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லுது. ஆமாம்மா, இந்த கிளவி சாகணும், இல்லை அப்படின்னா அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னே தெரிஞ்சிச்சு. இப்போ இது ஆசை நிறைவேறாமே செத்து போச்சு பத்தியா அப்படின்னு இந்த சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிடி, நம்ம இத காரணமா வச்சே இப்படியே உள்ள நுழைஞ்சிருவோம் அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு.